ஹலோ பீப்பர்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போனோம்னா அண்ணன் அஜித் அண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஜித் அண்ணனா தமிழ் ஆக்டர், ஏகே, ரேசிங்கு, கிளப்பிங்கு எல்லாமே இருக்குங்க. அவர் உண்மையிலே ஒரு சரியான ஒரு க்யூட்டான மனுஷன் தாங்க. எப்படி சொல்கிறேன்னு தெரியுமாங்க, அவர் படம் அவரோட உடம்புல நிறையா அடிபட்டுருக்குங்க. நிறையா அடிபட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சரு நிறையா உடம்புல அவர் காயம் இருந்தாலும் இப்போ இடையில ரேசிங் வீடியோ எடுக்கலை, ஷூட்டிங் போகையில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, கார் ஆக்சிடெண்ட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கார் ஆக்சிடெண்ட்டு அவர் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த காரை ஓட்டணுங்க. அப்படி ஒரு சீனு வச்சுருக்காங்க. கார் கவுந்துடுச்சு, வெளியே வந்திருக்காப்புல. எப்படிங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது அஜித்தும் ஒரு ஆளுங்க. யோசிக்கணும் இல்லைங்க, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு படத்துக்காக என்னடா இப்படி பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க. இறங்கி உசுரே போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தணும்டா. பணத்துக்காக மட்டும் நடிக்கிறாங்க. உண்மையிலே பணம் மட்டும்தான் அவர் வாழ்க்கைன்னா அவர்கிட்ட பணம் நிறையாவே இருக்குங்க. பணம் என்னங்க இன்ன வரைக்கும் பணம் இல்லாமல் இருக்கும். அவர் நிறையா பணம் வச்சுருக்காரு, ரேசிங் டீம் வச்சுருக்காப்புல. ஒரு நாட்டில் போய் ரேசிங் டீம் இறங்கி ஜெயிச்ச பிறகு கொடி ஆட்டினா இருப்பாருங்க. நானும் சதறிட்டேன், என்னடா அந்த நாட்டில் போய் நம்ம நாட்டு கொடி அசைச்சாப்புல. உண்மையிலே ஒரு பெருமையாக இருந்துச்சுங்க அவர் கொடி ஆட்டினது. அதுவும் போக தமிழ்நாடோட அந்த ஸ்போர்ட்ஸ் இதை லோகோவாக போட்டுருந்தது, அதுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தது. அவரோட மைண்ட்லாம் எப்படிங்க யோசிக்கும், நம்ம இன்னும் 4 படம் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே இன்னும் நிறையா படம், விடாமுயற்சி இப்போ வந்திருக்கு. விடாமுயற்சிலாம் சரியான படங்க. சரி, நீங்கள் போய் பாருங்கள் விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு. படம் தேட்டரில் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டாங்க. நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காருங்க மயில் திருமேனி. பாட்டு சாவடிக்காத பாட்டு, சாவடிக்கா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுலாம் தேட்டரே உள்ளே அலறுதுங்க. சரியான படங்க. உள்ளே கிளிப் எடுத்து போடலான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வேணாம், எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம உள்ளே நிற்கிறோம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டா. பார்த்துட்டோம், நீங்களும் போய் பாருங்கள் டைம் கிடச்சா. படம் வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் அஜித் அண்ணன் பணம் தரமாக பண்ணியிருக்கீங்கண்ணே. அவர் மயில் திருமேனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, கொடுத்துருக்கீங்கண்ணே. சரியான படம். இத்தனை நாள் வெயிட் பண்ணுவோம், 80 பேர் வெயிட் பண்ணாங்க தெரியுன்னா. எத்தனை வருஷம் ஆச்சு படம் வரலை அப்படின்னு சொல்லி ரசிகர் பூரா ஏங்கி தவிச்சு உசுரே விட்டுருப்பாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுடா. ஆனால் ஒரு வழியாக படம் வந்துருச்சுங்க. படத்தை பார்த்த பிறகு கொஞ்சம் நிம்மதியாக வந்துருச்சுடா. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் படம் கொண்டுங்க அப்படின்னு ஒருத்தருக்காக அந்த இதை ரெடி பண்ணுறாங்க பாருங்க. அது என்னது, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தாங்க அஜித்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அஜித் அண்ணே வாழ்த்துக்கண்ணே, படம் வேற லெவல் ஹிட்னே.